Hi friends, welcome back to my channel Actress Jennifer. இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல சோரட்டி எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. இதுல வந்து ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அப்படியே ஒரு ஸ்பூன் சீரகம். இப்போ இது லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப தீஞ்சிடும். அதனால சிம்லேயே வச்சு லைட்டா வறுத்துக்கோங்க. ஓகே, இது ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த சோரட்டியை இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கிற தோலை எடுத்துடணும், இல்லைன்னா வந்து சொல்லுவாங்க ஸ்டமக் பெயின் வரும் இந்த தோலோட சாப்பிட்டா அப்படின்ட்டு. அதனால இந்த தோலை க்ளீன் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹார்டா சப்பாத்தி சாப்பிட்டு. ஆமா ஆமா ஆமா, இது வேக வச்சு எடுக்கலாம். ஆனா வேக வச்சு எடுத்தா அது வேற மாதிரி டேஸ்ட் வந்துடும். இப்படியே பச்சையை நம்ம எடுக்கும் போது அது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். பாத்தீங்களா எப்படி வருது? பாத்தீங்கன்னா ஸ்கின் அப்படியே பீல் ஆகுது. மாஸ்க் போட்டுருக்கோம், ஃபேஸ் மாஸ்க். ஆமா ஆமா. என்ன பிராண்டா இருக்கும் தெரியல, ஏதாவது நாட்டு பிராண்டா இருக்கும். இதோ தெரியுதா? இப்போ இதை க்ளீன் பண்ணியாச்சு. சின்ன சின்ன துண்டா வெட்டிக்கலாம். ஒவ்வொருத்தர் பெருசு பெருசா போடுவாங்க, ஆனா எனக்கு சின்ன சின்ன பீசஸ் போட்டாதான் பிடிக்கும். இப்போ இதுல ஆயில் ஊத்திக்கலாம். இப்போ இதில் நம்ம இடித்து வச்ச சின்ன வெங்காயம், அப்படியே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சோரட்டி சேர்க்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடலாம். அதே மாதிரி கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, மிளகும் சீரகமும், இப்போ அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிம்மிலே வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ சோரட்டி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ராஜா கைய வச்சா